பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24 ஜனவரி 2026 நியூஸ் பேப்பரில், தினமணி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்க புதிய இணையதளம்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலாக வீட்டுக்கு ஒரு சோலார் அப்படின்னு ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வர போகிறாங்க. அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டோட மாடியிலையும் சோலார் பேனல் அமைக்கிறதுக்காக ஒரு பிளான். அதில் எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த relp.tngecl.org சரிங்களா. அதாவது relp.tngecl.org அப்படின்ற வெப்சைட்டில் போய் இந்த வீட்டுக்கு ஒரு சோலார் அப்படின்ற திட்டத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசுமை எரிசக்தி உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்குது. சூரிய மின் உற்பத்தியில் சரிங்களா, அதில் 4வது இடத்துல இருக்குது இந்திய அளவில். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ப்பா பார்த்துக்கோங்க. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இந்திய அளவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம். அடுத்து காற்றாலை மின் உற்பத்தியில் 2வது இடம். சூரிய மின் உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்குது. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தது தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி 2025ஆம் ஆண்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11.19%. இது நம்ம இப்போது டெஸ்ட்லையுமே கொடுத்துருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமாக தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு சரியா. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டேட்டா. ஏன்னா அதுக்கு முன்னாடி 8.9 அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை 2025 தமிழ்நாடு எட்டியிருக்கு. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. 24 ஜனவரி தினமணி நியூஸ் பேப்பரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இது. நன்றி.